வெற்றிக்குமரன் அவர்கள் திருச்சியில் மாவீரன் நாள் நிகழ்வு நடத்தினார். அதில் வெற்றிக்குமாரனுடைய மேடை பேச்சாளர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். தாய் நிலம் யாருக்கும் அடிபணியாது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்தியாவின் மட்டுமல்ல, தமிழகத்தின் அரசியல் சூப்பர் ஸ்டார், அரசியல் சாணக்கியன் யார் என்றால் செந்தமிழ் சீமான் தான். எதற்கு அப்படின்னா, தனிச்சு தான் நிற்பேன், எவங்கூடையும் கூட்டணிக்கு போக மாட்டேன், தமிழ் மக்களை அடமான வைக்கவில்லை, ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார்கள், நான் என் கட்சி கொள்கை கோட்பாடு இந்த உலக நாடே திரும்பி பார்க்குது. இந்தியா எத்தனையோ அரசியல்வாதி இருப்பானுங்க, இந்த எந்த கட்சியிலையும் இது மாதிரி கொள்கை கோட்பாடு இல்லை. அதோட ஒரு வெற்றிகரமான ஒரு கொள்கை கோட்பாடுடன் இந்த நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. மிக பிரம்மாண்டமானது. குருதிக்கொடை பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை, தரைப்படை பாசறை, எண்ணற்ற பாசறைகளை வச்சு வெற்றிகரமாக 15 வருடங்களாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிற இந்த தமிழகத்தில் சீமான் அரசியல் ஒரு சாணக்கியத்தனமான ஒரு அரசியல். இரண்டாவது, ஒரு கொள்கை கோட்பாடுடன் உண்டான ஒரு அரசியல் கட்சி. தடம் புரண்டாத தலைமகன், இந்தியாவின் அரசியல் வாதிகளின், இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் செந்தமிழ் சீமான் தான். விஜய் வரும்போதே பெட்டிக்கு கூட்டணி வாங்க அப்படிங்கிறார். விஜய் தனிச்சு நில்லு சொல்லு. ஏன் இந்த திராவிட அரசுக்கு தனிச்சு நிற்க சொல்லு பார்க்கலாம். ஏன் இந்த பிஜேபி அரசுக்கு தனிச்சு நிற்க சொல்லு. எவனுக்கு தில்லு இல்லைங்க, எவனுக்கு தில்லு இல்லை. தில்லு இருக்கிற ஒரே ஒரு தமிழ் மகன் செந்தமிழ் சீமான் தான். சீமான் வளர்ச்சியை பார்த்து சில மாமா பசங்க பொறாமப்படுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை ஹூன்னு சொல்கிற மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைய இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தான் செந்தமிழ் சீமான். ஆமாம், வேறு யாருமே இல்லைங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கல, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார். ஓட்டு போட்டால் போடு, ஜாதி ஓட்டு தீட்டு, தனிச்சு தான் நிற்பேன், தமிழர்களை அடமானம் வைக்கவில்லை. ஆஹா, என்ன ஒரு கொள்கை கோட்பாடான ஒரு அரசியல், ஒரு இந்தியாவின் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான். சீமான் வாழ்க.